உலகத்தமிழ் உறவுகளுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள். கிட்டத்தட்ட 6 மாதம் ஒரு ஒரு வருட காலமாக நாம கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் கிடைத்திருக்கிறது. இந்த கேள்விக்கான ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறார் சகோதரி காளியம்மாள். நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகிய சகோதரி காளியம்மாள் அடுத்து எந்த கட்சிக்கு போக போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் கூடவே எழுந்து நிற்கிறது. முற்றுப்புள்ளி வச்சாச்சு அப்படின்னு நாம நினைக்கும் பொழுது கம்மா போட்டு ஆரம்பிச்சிருக்காங்க சமூக வலைத்தளங்கள். அடுத்து காளியம்மாள் சகோதரி எங்க போக போறாங்க? தமிழக வெற்றி கழகத்துக்கு போக போறாங்களா, இல்ல டிஎம்கே போக போறாங்களா, ஏடிஎம்கே போக போறாங்களா? நிறைய கட்சிகள் இருக்கு இல்லையா, வெற்றிப்பாடு கட்சிகளும் நிறைய இருக்குது. சோ அந்த மாதிரி எந்த கட்சிகளுக்கு போக போறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி மறுபடியும் இருக்குது. சோ நான் சொன்ன மாதிரி காளியம்மாள் சகோதரி நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி விட்டார் என்பது ஒரு நாள் தலைப்பு செய்தி. அதே மாதிரி நேற்று முழுவதும் அது ஒரு நாள் தலைப்பு செய்தியாக இருந்தது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு செய்தி மாறி இருக்கிறது. அதாவது தமிழக முதலமைச்சர் மும்மொழி கொள்கையை எதிர்த்து, அதே மாதிரி புதிய கல்விக் கொள்கையை எதிர்த்து அனைத்து கட்சி கூட்டத்தை நாங்க நடத்த போறோங்க, எல்லா கட்சிகளும் நீங்க ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறார். பாஜக உட்பட அழைப்பு விடுத்திருக்கிறார். அப்ப எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொடர்ச்சியாக வரக்கூடிய பாலியல் விடயங்கள், பலாத்காரங்கள், இந்த செய்தியை மறைப்பதற்காக தான் அனைத்து கட்சி கூட்டத்தை தமிழக முதலமைச்சர் நடத்துகிறார் அப்படின்ற ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்குது. நான் சொன்ன மாதிரியே காளியம்மாள் சகோதரி என்பது ஒரு நாள் தலைப்பு செய்தி. மறுபடியும் அந்த தலைப்பு செய்தி ஒரு நாள் வரும். எப்ப வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்சியை விட்டு வெளியில வந்துட்டாங்க இல்லையா, அடுத்து எந்த கட்சிக்கு போக போறாங்க, அந்த கட்சியில் இணையும் பொழுது ஒரு பூங்கொத்து கொடுத்து நான் கட்சியில் இணைஞ்சிட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்ப ஒரு நாள் தலைப்பு செய்தியாக சகோதரி காளியம்மாளோட செய்தி மறுபடியும் வரும். நீங்க பாத்தீங்க அப்படின்னா சமூக வலைத்தளங்கள்ல நிறைய ஆடியோக்கள், வீடியோக்கள்லாம் வெளியில வந்துட்டு இருக்குது. எது குறித்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, காளியம்மாள் சகோதரி மேடையில பேசிய அந்த பேச்சு, அதாவது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை குறித்து பேசிய பேச்சு, அதாவது ஒரு பேனா, எழுதாத ஒரு பேனாக்கு 80 கோடி ரூபாய் செலையாங்க, அந்த பேனா எழுதிய கதை, அந்த கதையில பாத்தீங்கன்னா முதலாளி அம்மாவுக்கு குழந்தை பிறக்காது, வேலைக்காரி மூலமாக முதலாளி அம்மாவுக்கு குழந்தை பிறக்கும். இதைத்தான் முன்னாள் முதல்வர் கருணாநிதி கதையாக எழுதியிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பேனாக்கு சிலை வைப்பதா அப்படின்ற ஒரு காணொளி வைரலாக வர்றதை நான் பார்த்துட்டு இருக்கேன். அடுத்தது என்ன பாத்தீங்க அப்படின்னா, ஐபிசி அப்படின்ற ஒரு வலையொலி. அந்த வலையொலியில காளியம்மாள் கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. இப்படி சீமான் உங்களை பிசுறுன்னு சொல்லியிருக்கிறாரு, உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது, சீமான் என்னுடைய அண்ணன், அவரு சொன்னா அதுக்காக நான் வருத்தப்பட மாட்டேன், ஏன்னா இப்படி பேசுறீங்க நீங்க அப்படின்னு நாங்க விளக்கத்தை கேட்டுட்டு நான் கடந்து போயிடுவேன், என்னோட உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் நாம் தமிழர் கட்சியில தான் பயணிப்பேன் அப்படின்னு அவரு சொன்ன அந்த பதில் என்பது இன்னைக்கும் வைரலாக அது வந்துட்டு இருக்குது. சோசியல் மீடியா முழுவதும் காளியம்மாள் பேசிய பேச்சு என்பது வைரலாக வந்துட்டு இருக்கு. அதை தாண்டி அதற்கு அடுத்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா, புதிய தலைமுறையில ஒரு நெறியாளர் நம்முடைய சகோதரர் இடுமானம் கார்த்தியை நேர்காணல் எடுக்கிறாரு. உண்மையில நான் சொல்றேங்க, இடுமானம் கார்த்தி மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த ஒரு ஆளுமையை நீங்க பார்த்திருக்கவே முடியாது. அவர்கிட்ட உட்காந்து நீங்க அரசியல் கத்துக்கணும். ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக இடுமானம் கார்த்தியிடம் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த 1/2 hour 3/4 hour இருக்கும் நினைக்கிறேன், அந்த பேட்டி முழுமையாக நான் பார்த்தேன். அந்த பேட்டியில நெறியாளர் திணறுகிறார். இடுமானம் காட்டி கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்ல தெரியாமல் அந்த புதிய தலைமுறையுடைய நெறியாளர், கிட்டத்தட்ட 15 வருட காலம் நாங்க பத்திரிகை துறையில இருக்கோம்னு சொல்லக்கூடிய அந்த நெறியாளர் திணறுகிறார். அந்த அளவுக்கு அடுக்கடுக்கான ஒரு கேள்வியை இடுமானம் காட்டி முன்னாடி வைக்கிறாரு. என்ன சொல்றாரு, ஒரு வருட காலமாக அவங்க கட்சி பணியில இல்லைங்க, நிறைய சேனல் நடத்தினாங்க, அந்த சேனல் எல்லாம் அவங்க குறைச்சுக்கிட்டாங்க, மாவீரர் நாளுக்கு தான் வந்தாங்க கடைசியாக, அதற்கு பிறகு தலைவர் பிறந்த நாள் அவ்வளவுதான், அவங்க கலந்துட்ட நிகழ்ச்சி அவ்வளவுதான். ஆனா அவங்களுக்கான அங்கீகாரம், அவங்களுக்கான மரியாதை நாம் தமிழர் கட்சியில் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டது. தேர்தலில் நாங்க வாய்ப்பு கொடுத்திருக்கோம், லண்டன் வரைக்கும் அவங்களை அனுப்புவதற்கான முயற்சி நாம் தமிழர் கட்சியில எடுத்திருக்கிறோம். சோ காளியம்மாள் விருப்பத்தோட தான் வெளியில போறாங்க அப்படின்றதை அவங்க சொல்றாங்க. அதே நேரத்துல தொடர்ச்சியாக அந்த பத்திரிகையாளர் கேள்விகளை ஒவ்வொரு கேள்வியில முன்வைக்கும் பொழுது அதற்கு எக்ஸ்ட்ரானரியான ஒரு பதிலை இடுமானம் கார்த்தி சகோதரர் கொடுத்ததை நான் பார்த்தேங்க. ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருந்தது. இந்த காலகட்டத்துல எத்தனையோ பேர் இன்னைக்கு தன்னுடைய இளமை காலத்தை வீணடித்துக் கொண்டிருக்கும் பொழுது மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் அவருடைய பர்சனல் விஷயத்துல நீங்க இழுக்கவே இழுக்காதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு மறுபக்கம் இருக்கிறது. அதனால அவர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணார் இந்த கதையை உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா, அதற்கு அடுத்து எல்லா கட்சிகள்லயும் எவ்வளவு பாலியல் பலாத்காரங்கள் நடக்குது, தங்களுடைய கட்சியை சார்ந்த பெண் நிர்வாகிகளை யாரெல்லாம் பாலியல் பலாத்காரம் பண்ணாங்கன்ற டீட்டெயில நாம கொடுக்க வேண்டியது வரும். அதனால இடுமானம் கார்த்தியாக இருந்தாலும் சரி, சாட்டை துரைமுருகனாக இருந்தாலும் சரி, அண்ணன் சீமானாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும்
அவங்களுக்கும் தனிப்பட்ட ஒரு பக்கம் இருக்குது, மறுபக்கம் இருக்குது. அதற்குள்ள நம்ம வந்து போக வேண்டாம். நமக்கு வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவனாக, ஒரு அரசியல் கட்சி தொண்டனாக, ஒரு நிர்வாகியாக அவருக்கு தெரியும் அப்படின்னா அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த அரசியலை பேசுவதற்கும் அதற்கான பதிலை கூறுவதற்கும் ஒரு துணிச்சல் வேண்டும். இன்னைக்கு வரைக்கும் வந்து தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு கூட நடத்தவில்லை. ஏன் பிரதமர் மோடி கூட நடத்தல அப்படின்றத வந்து நாம பார்த்துட்டு இருக்கோம். அதற்கான விமர்சனத்தை முன்வைக்கும் பொழுது இந்த பத்திரிகையாளர் கேட்ட கேள்விகளுக்கு அனைத்துக்கும் வந்துட்டு இர்மானம் கார்த்தி வந்து பதில் கொடுக்கிறாரு. எப்பவுமே வந்து ஒரு நெறியாளர் தாங்க கேள்வி கேட்பாரு. அப்ப வந்து சிறப்பு விருந்தினர் வந்து பதில் சொல்லுவாங்கன்னா, சிறப்பு விருந்தினராக போயிருக்கக்கூடிய இடுமானம் கார்த்தி வந்து அத்தனை கேள்விகளை முன்வைக்கும் பொழுது திணற கேள்விகளை முன்வைக்கும் பொழுது நெறியாளர் என்ன பண்றாரு, பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறாரு. ஒரே ஒரு விடயம் தான் நான் சொல்றேங்க. அதாவது இந்த தமிழகம் மட்டுமில்ல, இந்திய அரசியல் மட்டுமில்லங்க, உலக அரசியலே வந்துட்டு எந்த கட்சி வந்து ஆட்சியை பிடிக்க வேண்டும், யார் அதிபராக வர வேண்டும் என்பதை நிர்ணயிக்கக்கூடிய இடத்துல இன்னைக்கு ஜனநாயகத்தின் 4ஆம் தூண் என்று சொல்லக்கூடிய பத்திரிகை துறைக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. பத்திரிகை நினைத்தால், பேனா நினைத்தால் ஒருத்தரை வந்து நாற்காலியில அமர வைக்க முடியும், அதே பர்சனை வந்து கீழே இறக்க முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல் வந்து இந்த மீடியா, இந்த பத்திரிகை. ஆனால் அதை முழுவதுமாக தவறான ஒரு பாதையில் இன்னைக்கு வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நான் முழுமையாக நான் பார்த்தேங்க அந்த சேனல் மூலமாக. அப்ப இந்த பத்திரிகை துறை என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, யாரை போக்கஸ் பண்ணணும், எந்த செய்தியை வெளியிடணும், எதை வந்து மறைக்க வேண்டும் என்பதை வந்து தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஜனநாயகத்து 4ஆம் தூண் சொல்வதற்கே நிச்சயமாக எனக்கு அசிங்கமாக கேவலமாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியில கடைக்கோடி தொண்டன் வெளியில போயிட்டான்னா நீ வந்து செய்தியை போடுற. இந்த கிட்டத்தட்ட ஒரே நாள்ல 14,000 பேர் எங்க கட்சிக்கு உறுப்பினராக உள்ள வந்திருக்காங்க. எந்த மீடியாவது அந்த செய்தி நீங்க வெளியில இட்டீங்களா அப்படின்னு இடுமானம் கார்த்தி வந்து ரொம்ப தெளிவாக கேட்கிறாரு. அதே நேரத்துல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி சகோதரி காளியம்மாள் எந்த கட்சிக்கு போக போறாங்க, யாரெல்லாம் அவங்க சந்திச்சாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்துட்டு இருக்கும் பொழுது அதெல்லாம் வதந்திங்க, அதெல்லாம் சும்மாங்க அப்படின்னு அந்த நெறியாளர் சொல்றாரு. அப்ப சகோதரர் இடுமானம் கார்த்தி சொல்றாரு, இல்லங்க எனக்கு தெரியும், நான் பக்கத்துல இருந்து அறிந்தவன் என்ற முறையில் நான் சொல்றேன். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ போய் சகோதரி காளியம்மாள் சந்திச்சாங்க. அதே நேரத்துல வந்து புஷி ஆனந்த போய் பாக்குறாங்க, நடிகர் விஜயை போய் பாக்குறாங்க அப்படின்னா அப்பவே வந்தது நமக்கு வந்துட்டு ஏறக்குறைய கன்ஃபார்ம் ஆகிவிட்டது. நாம் தமிழர் கட்சியில இருந்தால் நிச்சயமாக சம்பாதிக்க முடியாது, நீங்க வந்து மது தொழிற்சாலையை நீங்க நடத்த முடியாது, நீங்க வந்து பள்ளி கல்விக்கூடங்கள்லாம் நடத்த முடியாது, அது சிபிஎஸ்இ பள்ளியில நிச்சயமாக நடத்தவே முடியாது. 180 பள்ளிகள் இருக்குதாம் சிபிஎஸ்இ பள்ளிகள். 180 பள்ளிகளை வந்து இன்னைக்கு டிஎம்கே அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. டிஎம்கே சார்ந்த நிர்வாகிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள், கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாஜக மாநில துணைத் தலைவர் கரு நாகராஜன் ஓபன் ஸ்டேட்மெண்டா சொல்றாரு. சோ அந்த மாதிரி வந்து நாம் தமிழர் கட்சியில வந்து நீங்க வீடு, காரு, பங்களா எல்லாம் வந்து வாங்கி சம்பாதிக்க முடியாதுன்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். பொருளாதார சூழலை முன்னிட்டு நீங்க வந்து வேற கட்சிக்கு போகலாம். அந்த முடிவை வந்து காளியம்மாள் வந்து எடுத்திருக்கிறாங்க அப்படின்றதை வந்து சகோதரர் இடுமானம் கார்த்தி வந்து ரொம்ப தெளிவாக சொல்லி இருக்கிறாரு. சகோதரி காளியம்மாள் வந்துட்டு தமிழக வெற்றி கழகம் போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரே ஒரு கேள்விதாங்க. தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு அந்த உடன்பரப்புகள் வந்துட்டு சமூக வலைத்தளங்கள்ல காளியம்மாள் புகைப்படத்தை வந்து ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளவு பெரிய ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க. டிஎம்கே ஒரு பக்கம், தமிழக வெற்றி கழகம் ஒரு பக்கம். எந்த பக்கம் வந்து காளியம்மாள் போக போறாங்க, எந்த பக்கம் வந்து டிமாண்ட் அதிகமா இருக்குது, எந்த பக்கம் வந்து அமௌண்ட் அதிகமா இருக்கு, எந்த பக்கம் விலை அதிகமாக போகுது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள்ல நம்ம பார்க்க முடிந்தாலும் கூட தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் ட்விட்டர்ல வந்துட்டு காளியம்மாளை நடிகர் விஜயை விட மேலாக ட்ரெண்ட் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க கட்சி நீங்க வந்துருங்க, மிகப்பெரிய ஒரு போஸ்ட் நாங்க தரோம், ஏன்னா புதிதாக ஆரம்பித்த ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு போனா நிறைய மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு விடயம் இருக்குது. தமிழக வெற்றி கழகத்துக்கும் டிஎம்கேக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்றத எனக்கு நீங்க சொல்லுங்க. இவங்களும் பெரியார முன்னெடுக்கிறாங்க, அவங்களும் பெரியார முன்னெடுக்கிறாங்க, இவங்களும் அம்பேத்கரை வந்து முன்னெடுக்கிறாங்க, அவங்களும் அம்பேத்கரை முன்னெடுக்கிறாங்க. இவரும் வந்துட்டு பாஜக எதிர்க்கிறாரு, அவங்களும் வந்து பாஜக எதிர்க்கிறாங்க. கொள்கை கோட்பாடு எதுவுமே ஒண்ணும் கிடையாதுங்க. நடிகர் விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் காப்பி அடிச்சுதான் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்றத நான் ஓப்பனா சொல்லுவேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த லெட்டர் பேட் இருக்கு இல்லையா, விஜய் கட்சியோட லெட்டர் பேட், அதுல வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், இது வந்து அண்ணன் சீமான் கொண்டு வந்தது. அது உட்பட நிறைய விடயங்கள் அண்ணன் சீமானை வைத்துதான் வந்து அவர் கட்சியை ஆரம்பித்தாரு. அண்ணன் சீமானிடம் நிறைய மணி நேரம் பேசி கலந்து ஆய்வு செய்து அதற்கு பிறகுதான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கிறார். அப்ப நீங்க நாம் தமிழர் கட்சியில இருந்தாலும் ஒண்ணுதான், அதே மாதிரி அங்க போனாலும் ஒண்ணுதான், அதே மாதிரி டிஎம்கே போனாலும் ஒண்ணுதான். எல்லாமே வந்து காப்பி அடிச்சு இன்னைக்கு அண்ணன் சீமான் பேசக்கூடிய அனைத்து விடயங்களையும் தான் எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் வந்து பேசுறாங்க. ஏன் சட்டமன்றம் வரைக்குமே போய் பேசுறாங்க. அண்ணன் சட்டமன்றத்துக்கு உள்ள போகல, வெளியில இருந்து பேசுறாரு, இவங்க போய் உள்ள போய் பேசுறாங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். மற்றபடி எந்த ஒரு முரண்பாடையும் நீங்க வந்து அங்க பார்க்கவே முடியாது.
தமிழக வெற்றி கழகத்துக்கும் டிஎம்கேக்கும் ஏதாவது ஒரு வித்தியாசம் நீங்க சொல்லுங்களேன். டிஎம்கே உடைய யுக்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, வேற கட்சியில இருந்து வரும்பொழுது அது காளியம்மாள் மாதிரி ஒரு பர்சன் வரும்போது அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை வந்து முதல்ல கொடுப்பாங்க. நீங்கள் செந்தில் பாலாஜாவும் மாறலாம் அங்க போயிட்டு, இல்ல பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் மாதிரி மாறலாம். ரெண்டு பேத்துக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு ஊழல் செய்து விட்டார் போக்குவரத்து துறையில என்று ஏடிஎம்கேல இருந்து விரட்டப்பட்டவர் செந்தில் பாலாஜி அமைச்சர். ஆனா அவர் அங்க போயிட்டு இந்த விடயங்களுக்காக அங்க வந்து தண்டனை அனுபவிச்சு சிறைச்சாலையில இருந்து மறுபடியும் வெளியே வந்தேன்னு அவர் பெரிய தியாகம் பண்ணதாக மறுபடியும் வந்து அந்த அமைச்சர் பதவியை வந்து தூக்கி கொடுத்தது டிஎம்கே. ஏன்னா செந்தில் பாலாஜியால் இன்னைக்கு வந்துட்டு மிகப்பெரிய ஒரு வருமானத்தை ஈட்டக்கூடிய சூழல்ல வந்து இன்னைக்கு டிஎம்கே இருக்குது அப்படின்றத வந்து கட்சிகள்ல வந்து எதிர்கட்சிகள் பரவலாக அந்த விமர்சனத்தை வந்து முன்வைக்கிறாங்க. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய அரசியல் பாரம்பரியம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அவருடைய தாத்தா அப்பா அவரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை. அவர் பேசக்கூடிய அந்த லாங்குவேஜ் யாராலையும் பேச முடியாது. அவருக்கான அந்த திறமை என்பது, அந்த ஆளுமை என்பது இன்னொரு பர்சன் பக்கத்துல கூட நிக்க முடியாது. பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அப்படிப்பட்ட ஒரு பர்சன். என்னன்னு கேட்டீங்கன்னா, 2021 சட்டமன்ற தேர்தல் முடியுதுங்க. முடிஞ்சவன பினான்ஸ் மினிஸ்டரா வந்து இவர் வந்து பதவி ஏற்கிறாரு. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை விட அங்க இருக்கக்கூடிய ஐடி விங்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை மிகப்பெரிய அளவுல சமூக வலைதளங்களை ட்ரெண்ட் ஆக்குறாங்க. உடனே என்ன பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும் அந்த சம்பவம். இன்னைக்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் எப்படி இருக்கிறாரு, ஏர்போர்ட்ல போயிட்டு உதயநிதி ஸ்டாலினுடைய பையன் இன்பநிதியை வந்து கூட்டு வராரு, பிஸ்கட் எல்லாம் வாங்கி கொடுக்காரு. அந்த நிலையில இன்னைக்கு வந்து ஆக்கிட்டாங்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை. எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னீங்கன்னா, செந்தில் பாலாஜியா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனா, அதற்கடுத்து அமைச்சர் சேகர் பாபு பற்றி நிறைய சவுக்கு சங்கர் எல்லாம் பேசி இருக்கிறாரு. என்ன காரணம்னா, நீங்க இந்த கட்சியை வெட்டி விலகுவதற்கு பிசிறு என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தியதாக சொல்றாங்க இல்லையா. இந்த கட்சி மட்டும் இல்லைங்க, ஒன் மேன் ஆர்மி சீமான் மட்டும் கிடையாது. பிசிறு மசுறு மசுறு என்பது வந்து தமிழ் வார்த்தைங்க, மயிறு என்பது தமிழ் வார்த்தை. அது தவறான வார்த்தை கிடையாது. அதை தவறா அப்படி சித்தரிச்சுட்டாங்க. பிசிறு என்பது ஒரு துகள், அது வந்து தவறான வார்த்தை கிடையாது. அந்த வார்த்தை பேசியதற்காக நான் வெளியில போறேன், அதுதான் ரீசன் அப்படின்னா, நான் நிறைய உதாரணங்கள் உங்களுக்கு சொல்றேன். நானே ஏடிஎம்கே கட்சி மாதிரி ஒரு கட்சி நீங்க எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. ஏன்னா ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. அந்த அம்மாவை எதிர்த்து யாராவது பேசுறாங்க அப்படின்னா அடுத்த நாள் அவங்களோட பதவி இருக்காது. மந்திரிகளே, அங்க உள்ள மந்திரிகளே மறுநாள் காலையில பேப்பரை பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் நம்முடைய பதவி இருக்கா இல்லையா என்பதை வந்து பேப்பரை பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்படி வந்து நீங்க அங்க வந்து யாராவது வந்து நீங்க பேசுறீங்க, குறிப்பாக சசிகலா அம்மாவே ஜெயலலிதா அம்மாவை நீங்க பேசிட்டீங்க அப்படின்னா அந்த கட்சியில உங்களுக்கு இடமே கிடையாது, தூக்கி அடிச்சிருவாங்க ஜெயலலிதா அம்மா. அதே மாதிரிதான் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியும் கூட நிறைய ஆதாரங்கள் நான் உங்களுக்காக வந்து கொடுக்க முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் அதே மாதிரிதான். அந்த கட்சி மட்டுமல்ல, எல்லா கட்சிகளும், நீங்க தேமுதிக எடுத்துக்கோங்க, வைகோ கட்சி எடுத்துக்கோங்க, காங்கிரஸ் எடுத்துக்கோங்க, பாஜக எடுத்துக்கோங்க, அந்த தலைவர்களை பேசினாங்க அப்படின்னா அந்த கட்சியில வந்து இடம் கிடையாது. முரண்பாடாக ஏதாவது பேசினாங்கன்னா கட்சியை விட்டு நீக்கிடுவாங்க. இது எல்லா கட்சியிலும் இருக்கு. அப்ப எல்லா கட்சியிலும் வந்து ஒன்மன் ஆர்மியாக தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த தலைவர்கள், அந்த நிறுவனர்கள் அப்படிதான் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் சீமான் மட்டும் கிடையாது. அண்ணன் சீமான் தான் ஒன்மன் ஆர்மியாக இருக்கிறாரு அப்படின்னா 1.5 கோடி தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படின்றாங்கல்ல ஏடிஎம்கேல, 1.5 கோடி தொண்டர்களும் சேர்ந்துதான் வந்து எடப்பாடியை வந்து பொதுச் செயலாளராக கொண்டு வந்தாங்களா? நீங்க சொல்லுங்க. அதே மாதிரி 1.5 கோடி தொண்டர்களுக்கும் வந்துட்டு உதயநிதி ஸ்டாலினை கொண்டு வந்ததுல ஈடுபாடு இருக்குதா டிஎம்கே பொறுத்த வரைக்கும்? அடுத்து இன்பநிதி உள்ள வராரு, அந்த கட்சிகள்ல வந்துட்டு முன்னாள் நிர்வாகிகள் யாருமே கிடையாதா? குறைந்தது 45-50 வருட காலங்களாக போஸ்டர் ஒட்டி அந்த கட்சிக்காக உழைத்த எத்தனையோ தொண்டர்கள் இன்னைக்கு வந்து அடையாளம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் கூட ஒரு விசுவாசம், உதயசூரியன், அந்த கருணாநிதி அப்படின்ற ஒரு விசுவாசத்தில் இன்னைக்கும் அந்த கட்சியில் இருக்கிறாங்களே. அப்ப முன்னாள் நிர்வாகிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க, மூத்த அரசியல்வாதிகள் எத்தனையோ பேர் இருக்கும் பொழுது, இன்னைக்கு நீங்க வாரிசு அரசியல் அப்படின்றது வந்து முன்னெடுத்துட்டு இருக்கும் பொழுது இதை கேட்பதற்கு யாருக்காவது அங்க துணிச்சல் இருக்கா, துணிவு இருக்குதா அப்படின்றத நீங்க திங்க் பண்ணி பாருங்க. அதே மாதிரி டிஎம்கே பொறுத்த வரைக்கும் 1.5 கோடி தொண்டர்களும் ஒரு மனதாக இணைந்து இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினை வந்து துணை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்திருப்பாங்களா? நீங்க திங்க் பண்ணி சொல்லுங்க. நீங்க அவர் வந்து சேப்பாக்கத்துல சட்டமன்ற உறுப்பினராக நின்னாருங்க, வின் பண்ணாரு. நான் வந்து ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு மறுக்கவே இல்லை. ஆனால் துணை முதலமைச்சராக கொண்டு வருவதற்கான காரணம் என்ன? எத்தனையோ மூத்த அரசியல்வாதிகள் அங்க இருக்கும் பொழுது உதயநிதி ஸ்டாலினை ஏன் கொண்டு வராங்க? இதற்கெல்லாம் வந்து 1.5 கோடி தொண்டர்களும் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தாங்களா? அவங்களுக்கெல்லாம் இது சம்மதமா? அதே மாதிரி இன்பநிதியை வந்து இன்பநிதி 4ஆம் தலைமுறை, 4ஆம் கலைஞர் எல்லாம் போஸ்டர் ஒட்டினாங்க. அப்ப வந்து தமிழக முதலமைச்சர் கூப்பிட்டு கண்டனம் தெரிவிச்சாரு, இதெல்லாம் பண்ணாதீங்க நீங்க அப்படின்னு கண்டிச்சாரு. அப்புறம் கொஞ்ச நாள் வந்து இன்பநிதி உள்ள வரவே இல்லை.
கட்சிக்குள்ள மறுபடியும் வந்து இன்பநிதி உள்ள வராரு, ஒரு 3-4 திரைப்படங்கள் நடிப்பாரு, முகம் மக்களுக்கெல்லாம் பழகிச்சு அப்படின்னா ஒரு ஏரியால வந்து போட்டியிடுவாரு. அதற்கு பிறகு வந்து சட்டமன்ற உறுப்பினர், அதற்கு பிறகு வந்து துணை முதலமைச்சர், முதலமைச்சர், இதெல்லாமே வந்துட்டு அதாவது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி, அதற்கடுத்து மு.க. ஸ்டாலின், அதற்கடுத்து உதயநிதி ஸ்டாலின், அதற்கடுத்து இன்பநிதி ஸ்டாலின், இப்படி 4 தலைமுறைகளை வருவதை டிஎம்கேல இருக்கக்கூடிய 1.5 கோடி தொண்டர்களும் வந்து ஏற்றுக்கொள்வார்களா? இவங்க எல்லாத்துக்குமே சம்மதம் அப்படின்னு நீங்க சொல்லுங்களேன். அப்ப நான் வந்து ஒத்துக்கிறேன், ஒன் மேன் ஆர்மி தான் வந்து நடத்துகிறார் அண்ணன் சீமான் அப்படின்றத நான் ஒத்துக்கிறேன். எந்த கட்சியிலுமே வந்துட்டுங்க இந்த மாதிரியான ஒரு விடயம் வந்து நடக்கவே நடக்காது. அந்த தலைமை என்ன முடிவு செய்கிறதோ அதைத்தான் வந்து தொண்டர்கள் வந்து ஏற்றுக்கொண்டாக வேண்டும். வேற வழியே கிடையாது. இல்ல அப்படின்னா கட்சியை விட்டு நீ வெளியில போ. அதாவது கட்சியை விட்டு ஒருத்தர் வெளியில போனாங்கன்னா 1000 பேர் உள்ள வர போறான். இவ்வளவுதான் கட்சி ஒருத்தர் வெளியில போனாங்கன்னா கட்சியெல்லாம் வந்து இயங்காம நிக்க போறது கிடையாது. இதற்கு வந்து நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியுங்க. ஒரே ஒரு உதாரணம் நீங்க எடுத்துக்கோங்க. தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் பெரியாரிடம் அரசியல் கற்றுக்கொண்டவர்கள் முன்னாள் முதலமைச்சர்கள் அறிஞர் அண்ணாதுரை, மு கருணாநிதி அவர்கள். அப்ப பெரியார் வந்துட்டு மணியம்மையை திருமணம் செய்து கொள்கிறார். அந்த நேரத்துல அந்த விஷயம் பிடிக்காம 2 பேரும் வெளியில வர்றாங்க. ஏன்னா வாயை திறந்தாலே அசிங்கமான வார்த்தைகளை வந்து பெரியார் பேசுவாராம், அறிஞர் அண்ணாதுரையும் மு கருணாநிதி அவர்களையும். அப்ப 2 பேரும் வெளியில வந்துடுறாங்க. வெளியில வந்துட்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை வந்து அறிஞர் அண்ணா ஆரம்பித்து 1967 ஆட்சியை பிடிக்கிறார். ஆட்சியை பிடித்தவுடன் முதல்ல சந்தித்த நபர் பெரியாரை போய் சந்திச்சு அவர் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாருங்க. அப்ப 2 வருட காலம் அறிஞர் அண்ணாதுரை முதலமைச்சராக இருக்கிறார். அதுக்கு பிறகு அவருடைய மறைவை ஒட்டி மு கருணாநிதி அவர்கள் வந்து முதலமைச்சராக வர்றாரு. அவர் முதலமைச்சராக வருவதற்கு முழு ஒத்துழைப்புடன் பிரச்சாரம் செய்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். அதற்கு பிறகு வந்து உட்கட்சி பூசல், இவர் கணக்கு கேட்கிறாரு எம்ஜிஆர், இவர் வந்து நீ எப்படி கணக்கு கேட்கிறான்னு அப்படின்னு சொல்லிட்டு கட்சியை விட்டு வெளியில அனுப்புறாரு. வெளியில வந்த எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறாரு. நீங்க பாருங்க, நீங்க பெரியாரிடம் இருந்து வெளியில வந்த அறிஞர் அண்ணாதுரை, மு கருணாநிதி கட்சி தனியாக ஆரம்பிச்ச உடனே திராவிட கழகம் முடங்கி விடவில்லை, இன்னைக்கு வரைக்கும் இயங்கி கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் வெளியில போயிட்டாரு அப்படின்றதுனால அது வந்து முடங்கி விடவில்லை, அதுவும் இயங்கி கொண்டிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கும் வரைக்கும் இயங்கி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு ஓபிஎஸ் போயிட்டாரு, தினகரன் போயிட்டாரு, சசிகலாமா போயிட்டாங்க, யாரு போனாலும் சரி எடப்பாடி கையில இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி இன்னைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நிறைய கட்சிகள் நீங்க வந்து இதுக்கு உதாரணமா எடுக்கலாம், பாஜக எடுக்கலாம், காங்கிரஸ் எடுக்கலாம், இப்படி எல்லா கட்சிகள்லயுமே வந்துட்டு இந்த உட்கட்சி பூசல் என்பது கண்டிப்பாக இருக்குங்க. இந்த ஒன் மேன் ஆர்மி என்பது அண்ணன் சீமான் மட்டுமல்ல, எல்லா கட்சிகளுக்கும் கட்சியை ஆரம்பித்த நிறுவனர் தலைவர் தான் ஒன் மேன் ஆர்மி. அவங்க சொல்ல கேட்டு நடக்கிறது தான் விதிமுறை. அதுதான் வந்து அரசியல்ல எழுதப்படாத ஒரு விதி. தலைமை என்ன சொல்கிறதோ அதைத்தான் வந்து தொண்டன் கேட்டாக வேண்டும். காளியம்மாள் சகோதரி வந்து எந்த கட்சிக்கு போக போறாங்க அப்படின்றத நாம வந்து பொறுத்திருந்து பார்க்கலாம். புஷி ஆனந்த் மேல நிறைய விமர்சனங்களா வந்துட்டு இருக்குது. அவரு ஜாதி பாக்குறாரு, இவர் ஜாதி இல்லைன்னு மேடையில வந்துட்டு மூச்சுக்கு 300 வாட்டி விஜய் பேசியிருந்தாலும் கூட இன்னைக்கு புஷி ஆனந்த் என்ற ஒரு தனி நபர் ஜாதி பார்த்துதான் அங்க போஸ்டிங்க கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு செய்தி பரவலாக வந்துட்டு இருக்கு. இன்னும் வந்து ஒரு எலெக்ஷன்ல ஒரு சீட்டு கூட இன்னும் வாங்கலங்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினரா இன்னும் ஆகவே இல்லை. அதற்குள்ளே வந்துட்டு அவர் ஜாதி பாக்குறாருங்க, பணம், பொருளாதாரம் இதெல்லாம் பார்த்துதான் வந்து அவர் சீட்டு கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு வதந்தி இன்னைக்கு வந்துட்டு இருக்கும் பொழுது காளியம்மாள் சகோதரி எந்த கட்சிக்கு போய் என்ன ஆக போறாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. சமூக செயற்பாட்டாளரா நிச்சயமாக இருக்கவே மாட்டாரு. ஏன்னா அரசியல் என்பது வந்து மிகப்பெரிய ஒரு போதை. அதுலயும் வந்து பதவி என்பது மிகப்பெரிய ஒரு போதை. அதை வந்து நாம அரசியல் போயிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பதவி கிடைச்சிச்சுன்னா அதை விட்டு நீங்க வெளியில வரவே மாட்டீங்க. சாமானியமா நீங்க வெளியில வரவே மாட்டீங்க. நீங்க வெளியில வந்தாலும் அந்த பதவி, அந்த போதை என்பது உங்களை விடாது கருப்பு மாதிரி அரசியல் என்பது. அதனால சகோதரி காளியம்மாள் வந்து எந்த கட்சிக்கு போக போறாங்க, செந்தில் பாலாஜியாக இருக்க போறாங்களா, இல்ல வந்து பிடிஆர் பள்ளிவேல் தியாகராஜன் மாதிரி ஆக போறாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். சோ மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.